அன்னியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம டியாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்து ஐடல் இன் லவ் வித் யூ. அண்ட் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் அவங்களோட சிஸ்டரோட பர்த்டேன்றனால தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம விஷ் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஒன் ஷாட்டை நம்ம அவங்களோட சிஸ்டருக்கு டெடிகேட் பண்ணலாம். சரி, இந்த வீடியோக்குள்ளே நம்ம டைரெக்டாக போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வயன், எங்கே போகிற? இவ்வளோ சீக்கிரம் எதுக்கு போகிற? இப்போ தானே வந்த? இல்லை, நான் போகிறேன், டைம் ஆச்சு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வயன் ப்ளீஸ் வயன், ஏன்ட்ட ஏங்க இப்படி அடம் பிடிக்கிற? நீ என்ன சின்ன குழந்தையா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி கொடுத்துட்டு போ. இவ்வளோ நேரம் நீ அதை தானே பண்ணிகிட்டு இருந்த, மறுபடியும் கேட்குற? அது நான் தானே கொடுத்தேன், நீ எங்கே கொடுத்த? டேயாங், உன்னை நான் என்னவோ நினச்சிருந்தேன், ஆனால் நீ பாரு எவ்வளோ மோசம் தெரியுமா நீ? வயன் வயன் குடு வயன், நான் உன்னோட லவ்வர் தானே, உன்னோட லவ்வர் கூட நீ இது கொடுக்க மாட்டியா? வேணாம், நான் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. என்ன வயன், வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளாட்டி போகிறேன்ற? 5 மினிட்ஸ் உன்னை பார்த்து பேசலான் தான் வந்தேன், ஆனால் நீ எங்கே பேசுவா விட்ட? அது இல்லை வயன், போதும் விடு, நான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஆனால் டெய்யாங் உங்கள் கையை பிடிச்சி அங்கே வாலில் அப்படியே பின் பண்ணி அவங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டெய்யாங் வேணாம், யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இங்கே யார் வரப்போகிறா? யாரும் வரமாட்டாங்க. ஒரே ஒரு கிஸ் தானே, கொடுத்துட்டு போவையான். நான் கொடுத்தேன்னா அவ்வளோதான், நீ என்னை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் அடம் பிடிக்காட்டே அவங்க வேணும்னு அடம் பிடிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் ஆக நீங்கள் 2 பேரும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. அந்த சைட்லேருந்து டேயாங்கோட மேனேஜர் தான் டேயாங்கிட்ட ஏதோ பேசுகிறதுக்காண்டி வந்திருப்பார். ஸோ வந்துட்டு பார்த்தா மேனேஜர் நீங்களா அப்படின்ட்டு டேயாங் எதுவுமே நடக்காத மாதிரி என்னன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ மேனேஜரும் ஒரு மாதிரி டேயாங்க பார்த்துட்டே, அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சுல, அந்த மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு உனக்கு எந்த ஷெட்யூலும் இல்லை, நாளைக்கு நீ ஃப்ரீ தான், சரியா? உன்னோட டைமை என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ டேயாங், என்ன மேனேஜர் போங்க. எதுக்குடா என்னை எதுக்கு இப்போ துரத்த பார்க்குற? ஏதாச்சும் மறைக்கிறியா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லையா மேனேஜர், நீங்கள் என்ன நம்ப மாட்டிங்களா? ஒன்றா தாண்டா நம்பவே முடியாது அப்படின்ட்டு மேனேஜரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாரு. அப்போ டேயாங் குடுன்னு ஓடி போய் டோர் லாக் பண்ணிட்டு அப்பாடி அப்படின்ற மாதிரி இருக்கார். ஏன்னா மேனேஜர் வர சவுண்ட் கேட்டோன்னே உங்களை அங்கே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அப்படியே ஒளிய வச்சுருப்பாரு. ஸோ அதனால தான் மேனேஜர் வரும்போது நீங்கள் அங்கே இருந்திருக்க மாட்டீங்க. டேயாங்கும் எப்படியோ சேஃபாக தப்பிச்சிட்டாரு. அப்போது டேயாங்கும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை அப்படியே ஸ்க்ரீன்கிட்டேருந்து அப்படியே ஹக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அப்படியே ஸ்க்ரீன் மூலிமா அப்படியே ஹக் பண்ணால் அங்கே யாருமே இல்லை. எங்கே போனா இவ அப்படின்ட்டு அவர் அப்படியே பார்த்தா நீங்கள் அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணி வெளில போக பார்க்குறீங்க. விடுவாரா அவர்? அப்படியே வந்து அவங்கள டோரோட பின் பண்ணுறாரு. நீங்களும் டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் திறக்க முடியல. என்னடா அப்படின்ட்டு நிமிர்ந்து பார்த்தா டேயாங் தான் ஒரு கையை வச்சு டோரை டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சிட்ருக்காரு. ஸோ அதனால தான் உங்களால் திறக்கவே முடியல. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்ப டேயாங் உங்கள் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்க. டேயாங், இப்படியெல்லாம் சிரிக்காத. ஏன், உனக்கு என்ன பண்ணுது? எனக்கு ஒன்றும் பண்ணலையே. இல்லையே, உன்னை பார்த்தா உனக்கு வேணும் தான் போலையே. என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம், என்னை விடு, நான் போகிறேன். வயன் ப்ளீஸ் வயன். இல்லை முடியாது, நான் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட டைம் கால் பண்ணிட்டாங்க, ப்ளீஸ் நான் போகணும், டைம் வேறு ஆச்சு, விடு டேயாங். இல்லை, நீ கொடுத்தாதான் அப்படின்ட்டு டேயாங்கும் அடம் பிடிக்க நீங்களும் சரி ஓகே கொடுத்து தொலைவோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அவரோட கன்னத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் கிஸ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்க. பட் டேயாங் விடுவாரா? அவங்கள இன்னுமே ப்ரெஸ் பண்ணி அந்த டோரில் செம்மையாக ப்ரெஸ் பண்ணி அவங்கள கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க, பட் விடாமல் அவங்க கை ரெண்டத்தையுமே அப்படியே கதவில் பின் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்களே விலக்கி விடுறீங்க. இதுக்கு தான் நான் கொடுக்க மாட்டேன் என்ன அப்படின்ட்டு நீங்கள் டேயாங்க முறைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப போகிறீங்க. அப்போ டேயாங் உங்கள் கையை பிடிச்சி, வயன் என்ன டேயாங்? இல்லை, நாளைக்கு நான் ஃப்ரீ தான், நீ கேட்டல, எனக்கு நாளைக்கு எந்த ஷெட்யூலும் இல்லை, நீனும் நானும் அவுட்டிங் போகலாமா? நம்ம டேட்டே பண்ணல ஃப்ரீயாக, நாளைக்கு போகலாமா?
ஆனால் எப்படி நம்ம 2 பேரும் ஒன்றா சுற்றினாதான் அதுக்கப்புறம் உன்னைய கண்காணிச்சிட்டு இருக்க மீடியா அவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பெரிய ரூமராக பரப்பி விட்ருவாங்க. எதுக்கு? அதெல்லாம் வேணாம். இல்லை வயன், ப்ளீஸ். உன் கூட எனக்கும் நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி கப்பலாக சுற்றணும்னு ஆசை இருக்காதா? உனக்கும் இருக்குது தானே? நாளைக்கு நம்ம போகிறோம். ஆனால் எப்படி டியாங்? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்ல, சரின்ட்டு நீங்களும் சரி ஓகே பாய் அப்படின்ட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிட்டீங்க. டியாங்கும் சிரிச்சிட்டே வந்து அப்படியே பெட் மேலே தொப்புன்னு விழுவுறாரு. அப்படியே அவங்கள பற்றி தான் நினச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவர் அப்படியே படுத்துட்ருக்காரு. எங்கிட்ட நீங்களும் குடுகுடுன்னு அந்த பில்டிங்கை விட்டு ஓடி வரீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன வயன் நீ வாஷ்ரூம் போகிறேன்னு இவ்வளோ நேரமா? இல்லை அது வந்து வா வா சீக்கிரம் போகலாம், அப்புறம் பஸ் கிடைக்காது, நம்ம சீக்கிரமாக ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டு அவங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே ஹோட்டலுக்கு வந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே வேணும், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 2 பேராக போயிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக உங்களோட ரூமில் இருக்கணும். ஸோ அதனால் நீங்களும் உங்களோட ஹோட்டல் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே டேங்கோட ஃபோட்டோயை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ நீங்கள் ஒரு இந்தியாவிலேருந்து வந்த பொண்ணு தான், உங்களுக்கு டேயாங்னா ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஐடல் டைப்னா அது டேயாங் தான். நீங்கள் பெரிய ஃபேன் டேயாங்க்கு. எப்போவுமே ஃபோனில் எப்போ பார்த்தாலும் அவரை பார்க்காம உங்களால் இருக்கக்கூட முடியாது, அவ்வளோ உங்களுக்கு டேயாங்க பிடிக்கும். ஸோ அவரோட கான்சர்ட்டை ஒரு வாட்டியாச்சும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு உங்கள் மனசில் ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கும். ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நாள் வந்துட்டு, ஏ வயன், நாங்கள் எல்லோரும் டேயாங்கோட கான்சர்ட்டை பார்க்குறதுக்காண்டி கொரியாவுக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நீ எதுக்கு கஷ்டப்படுற? இல்லை என்கிட்ட காசு இல்லைன்னா நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். எதுக்கு வயன் கவலைப்படுற? நாங்கள் 4 பேர் இருக்கோம், நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுக்குறோம், அதுவே உனக்கு போதுமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல, நீங்களும் என்கிட்டயும் கொஞ்சம் காசு இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டு தான் நீங்கள் 5 பேருமே கொரியாவுக்கு வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஃபர்ஸ்ட் டைம் டேங்கோட கான்சர்ட்டை அட்டன் பண்ணுறதுக்காண்டி அதுவும் விஐபி இதை எடுத்துகிட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு ஆஃபர் கிடைக்க உங்களுக்கு அந்த டிக்கெட் ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துட்டு டேங்கோட கான்சர்ட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. டேங்க அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ கிட்ட பார்க்குறீங்க. அவர் செம்ம அழகாக இருக்கார், செம்ம அழகாக பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, பார்க்க அவ்வளோ க்யூட்டாகவும் இருக்கார். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரசிச்சுட்டே அதை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது டேங்கோட கண்ணும் அப்படியே உங்களை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ கூட்டத்துலேயும் நீங்கள் மட்டும்தான் வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. கொரியாவில் எல்லாருமே சாரியெல்லாம் போட மாட்டாங்க, சுடிதாரெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சாரீ போட்டு போயிட்டுருக்கீங்க, அதுவும் பிளாக் கலர் சாரீ, பெரிய ஜும்காஸ் அப்படின்ட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்க டேங்கோட கண் உங்களை தான் நிறையா டைம் பார்க்குது. நீங்களும் இவர் நம்மளை பார்க்குறாரா? சே இருக்காது, நம்மளுக்கு தான் அப்படி தோணுதா என்னமோ அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்து ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக டேங்கோட கான்சர்ட்டெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கும். ஸோ இருந்தாலும் நீங்கள் அது எல்லாத்துக்குமே விஐபி எடுத்துகிட்டு தான் போகிறீங்க. ஏன்னா தூரமாக இருந்தால் டேங்க கிட்ட பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நீங்களும் எவ்வளோ காசான பரவாயில்ல, நம்ம விஐபி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி எப்படியோ விஐபி ஃபேனாக நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் போய் உட்காந்துட்டு டேங்க ரசிக்கிறது தான் உங்களுக்கு வேலையாக போச்சு. ஸோ இப்படியே 4 கான்சர்ட் நீங்கள் கண்டினியூஸாக விஐபியாக ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு தான் நீங்கள் டேங்க ரசித்து பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் மட்டும்தான் டேங்க அவ்வளோ ரசிக்கிறீங்க, உங்களுக்கு டேங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் டேங்குமே உங்களை அடிக்கடி பார்க்குறாருல்ல, இந்த பொண்ணை நம்ம அடிக்கடி பார்க்குறோமே, அழகாக வேற இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவரும் பார்க்குறாரு. ஒரு மைண்டு ஃபுல்லாக நீங்களே தான் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் மீட் மாதிரி சர்ப்ரைஸாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் எப்படியோ உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிருச்சு. அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கல, ஒரே சான்ஸ் தான் கிடச்சிருக்கும். நீங்கள் ரொம்ப கெஞ்சினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி போனால் போகுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் செம்ம குஷியாக நீங்களும் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச சாரீ வேர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் டேங்க பார்க்குறதுக்காண்டி வரீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே நீங்கள் டேங்க பார்க்க டேங்க உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. இது அந்த பொண்ணு தானே ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு நம்மளே பார்த்துட்ருப்பாளே, அவள் தானே இது அப்படின்ட்டு உங்களை பார்த்தோன்னே அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் உங்களோட பேர் என்ன? என்னோடய பேரா? என்னோடய பேர் வயன். ஓ வயனா, அழகாக இருக்குது. ஓ தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்கள் செம்மையாக ப்ளஷ் ஆகுறீங்க. அவருக்கும் உங்களை பார்க்க ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ அதனால் சரி நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்தியாவிலேருந்து வரேன்.
ஓஹோ! இந்தியாவா? எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் கன்ஃபார்ம் இந்தியாவுக்கும் வருவேன். ஓ! தேங்க் யூ அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு டேயாங்கும் நீங்களும் கொஞ்சம் பேசிக்கிறீங்க. உங்களுக்கும் டேயாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அப்போது நீங்கள் கை கொடுக்க அவரும் கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் விடவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பிரிய மனசு இல்லாமல் பிரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேன் மீட்டெல்லாம் முடியுது. ஸோ முடிஞ்சுட்டு டேயாங் வீட்டுக்கு போகிறதுக்காண்டி காரில் ஏறி உட்காந்துருப்பாரு. ஸோ அப்போ தான் பார்க்குறாரு, நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கீங்க. அதுவும் இன்றைக்கி வேறு நீங்கள் தனியாக வந்திருப்பீங்கள்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தான் டிக்கெட் கிடைக்கலையே, உனக்கு மட்டும் தானே கிடச்சிது, சொன்னாலும் நீயே போயிட்டு போ அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாங்க. சொன்னாலும் நீங்களும் சரின்ட்டு தனியாக தான் வந்திருப்பீங்க. ஸோ இப்போது செம்மையாக மழை வேறு பெய்யுதா, நீங்கள் அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. இதில் வேறு நீங்கள் ஃபுல்லாக நனைஞ்சு உங்களோட சாரி எல்லாம் உங்கள் உடம்போட ஒட்டி இருக்குது. ஸோ அதை பார்க்குறாரு. அவருக்கு என்னமோ செய்யுது, ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நினச்சாரோ, அவர் அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் நீங்களும் என்னது மழை நிற்கிற மாதிரியே தெரில, நம்ம இப்படியே ஓடி போயிடலாமா, இங்கேயே நின்றுட்டு இருந்தால் பஸ்ஸும் வர மாதிரி தெரில, டாக்ஸி கூட வர மாட்டேங்குது, கொஞ்சம் அந்த சிட்டி சைட் மாதிரி போய் அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி புக் பண்ணி போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே குடுகுடுன்னு அப்படியே ஓடுறீங்க. அப்போது உங்கள் முன்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நிமிர, அப்போ டியாங் அப்படியே அம்ப்ரெல்லா பிடிச்சிட்டு அப்படியே அவரோட ஃபேஸை அப்படியே ரிவீல் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு கனவாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரும் என்ன உள்ளே வாங்க அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி இழுக்க, நீங்களும் டியாங்கும் இப்போ ஒரே கொடைக்குள்ளே 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது அங்கிட்டிருந்து ஒரு வண்டி வர மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் நடு சென்ட்ரு ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கீங்க. சொன்னால அங்கே நிறையா வண்டிங்கள்லாம் போகல. அப்படி ஒரு கார் வர உங்களை மோதுற மாதிரி வர, அப்படியே உங்களை பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் இழுக்க, நீங்கள் அப்படியே அவரோட காரில் சாஞ்சு நிற்க, அவர் உங்கள் பக்கத்தில் அவ்வளோ நெருங்கி உங்கள் ஃபேஸ் கிட்ட நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்க, அவர் அப்படியே உங்களை பார்க்க. அப்போது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் இப்போ ஒரே காரில் தான் போயிட்டுருக்கீங்க. என்னட்டையும் தான் இந்நேரத்தில் எந்த டாக்ஸியும் வராது, நானே உங்களை நீங்கள் தங்கியிருக்க இடத்துல போய் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நீங்களும் சரின்ற மாதிரி வந்து உட்காந்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் செம்ம ஷாக்கில் தான் இருக்கீங்க, இது நிஜமாவே டேயாங்கா அப்படின்ற மாதிரி. டேயாங்க்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னு அவருக்கு தெரியல. அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு அவருக்கு என்ன அவசியம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் டேயாங் சொல்லுங்கள் வயன், உங்களுக்கு என் பேர் ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்லை, இப்போ தானே நம்ம 2 பேரும் ஃபேன் மீட்டில் பார்த்தோம். ஆமாம், ஆனால் நீங்கள் என்னைய ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கல. எனக்கு என்னோடய ஃபேன்ஸை ஞாபகம் இருக்காதான் என்ன அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் ஓ எவ்வளோ ஸ்வீட் இவர் அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ண? ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்க, அப்போ டியாங் சிரிச்சிட்டே, என்ன நீங்கள் என்னோடய ஃபேன், உங்களுக்காண்டி நான் இது கூட செய்ய மாட்டேனா? நீங்கள் உங்களுக்காண்டி எவ்வளோ லவ் கொடுக்குறீங்க. ஸோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு ரிட்டனுக்கு லவ் கொடுக்க வேணாமா? அந்த மாதிரி இது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான் அப்படின்ட்டு டேயாங் அவ்வளோ பெருந்தன்மையாக சொல்ல, உங்களுக்கு டேயாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி உங்களை எங்கே விடட்டும்? அதுவா அப்படின்ட்டு நீங்களும் அட்ரஸ் சொல்ல, டேயாங்கும் அதுக்கப்புறம் அங்கே தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ நீங்கள் எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உங்களோட பெரிய ஃபேன் நான், உங்களை பார்க்காம எனக்கு தூக்கமே வராது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் டேயாங்கை பற்றி வர்ணித்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ சொல்லிகிட்டே இருக்கீங்க, கண்டினியூஸாக சொல்லிகிட்ருக்கீங்க, ஸ்டாப்பே பண்ணலை. டேயாங் சிரிச்சிட்டே அது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. அப்போ அவர் அப்படியே காரை ஸ்டாப் பண்ண, நீங்கள் என்னன்ற மாதிரி அவரை கேட்குறீங்க. இல்லை, நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டிக்கு வந்து நீங்கள் இன்னுமே உங்களோட ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த சாரீ உங்களுக்கு செம்ம அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு க்ரீட் பண்ண உங்களுக்கு இன்னுமே பிடிக்குது. ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. ஸோ மழையில் வேறு நனைஞ்சிருப்பீங்க, இதில் நீங்கள் ப்ளஷ் ஆக உங்கள் கண்ணெல்லாம் செவக்குது. இதில் வேறு நீங்கள் வெக்கப்பட்டு சிரிக்க அவருக்கும் சிரிப்பு வருது. ஸோ அவர் நம்ம 2 பேரும் வேணால் டேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா டேட்டா? நிஜமாவே நீங்கள் என்கிட்ட தான் கேட்குறீங்களா? என்னோடய காரில் நீங்கள் தானே இருக்கீங்க, வேறு யார்கிட்ட நான் கேட்பேன்? உங்ககிட்ட தான் கேட்குறேன். இங்கே டேட்டிங்கெல்லாம் நார்மல் தான், அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வேணால் டேட் பண்ணலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்ல,
நீங்கள் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறீங்க? உங்களோட பெரிய ஃபேவரட்டான ஐடல் உங்ககிட்ட வந்து டேட் பண்ணலாமான்னு கேட்கும்போது நீங்கள் வேணாம் நான் சொல்வீங்க. நீங்கள் அப்போது ஒத்துக்கிட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் அப்போனா நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. ஸோ அவர் அப்படியே ஒரு சீட்லேருந்து அப்படியே எழுந்திரிச்சு உங்ககிட்ட வர ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. நீங்கள் தான் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ், அதுவும் என்னோடய ஃபேவரட் ஐடல் கூட. இப்போது நானும் அவரும் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டோம். அவரை பற்றி நான் என்னமோ நினச்சிருந்தேன். ஆனால் அவர் அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி நடந்ததையும் நினச்சி அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆகிருந்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் டேங் சொன்ன இடத்துக்கு அப்படியே போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் டேங் வரல, அதுவும் இல்லாமல் என்ன பிளான் வச்சுருக்கான்னு வேறு தெரியலையே அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்க. அப்போது உங்களை நோக்கி ஒரு பையன் வந்துட்டுருக்கான். யார் இது, இவர் எதுக்கு என்கிட்ட வந்துட்டுருக்காரு அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவரும் அப்படியே உங்ககிட்ட வந்து கையை கொடுக்குறாரு. நீங்கள் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. வயன் என்ன பார்த்துட்ருக்க, வா போகலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் கேட்க நீங்கள் அந்த வாய்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க. டியாங் அப்படின்ட்டு கூப்பிட அவரும் நான் தான் வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் சத்தியமாக எனக்கு அடையாளமே தெரில தெரியுமா, வேறு யாரோன்னு நினச்சேன். பார்த்தியா என்னோட கெட்டப்ப அப்படின்ட்டு சொல்கிறாரு. பார்த்தா பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டு, ஜாக்கெட்டு, கேப்பு, மாஸ்க்கு, சன்கிளாஸு அப்படின்ட்டு அவரை பார்த்தா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது போல் அப்படி தான் இருக்கார். நீங்கள் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. வயன் எதுக்கு இப்போ நீ சிரிக்கிற? என்னை பார்த்தா என்ன உனக்கு காமெடியாவாக இருக்குது? ஆமாம், சத்தியமாக காமெடியாக தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடல், ஆனால் நீங்கள் வந்திருக்கிற கெட்டப்பா பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்ட்டு நீங்கள் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. அவர் அவ்வளோதான் உன்னைய சொல்லிட்டேன், வா என் கூட அப்படின்ட்டு அவங்கள கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அவர் கையை ஜாலியாக பிடிச்சிட்டு சிரிச்சிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இப்போது எப்படியோ நிறைவேறிடுச்சு உங்களுக்கும் டேயாங்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டிங் நீங்கள் லவ்வை சொல்லிக்கிட்ட பிறகு நீங்கள் 2 பேரும் அப்படியே ஜாலியாக அம்யூஸ்மெண்ட் பார்க் அது இது அப்படின்ட்டு ஜாலியாக சுற்றி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பாப்கார்னை சாப்பிட்டுட்டே இருக்க, டேயாங் பாப்கார்ன் வேணுமா? இல்லை எனக்கு வேணாம். அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. எதுக்கு இப்போ நீ சிரிக்கிற? பின்ன உங்களால் இது கூட நிம்மதியாக சாப்பிட முடியல, ரொம்ப பாவம் தான் நீங்கள் அப்படின்ட்டு சிரிக்க, வயன் இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி கொழுப்பு, எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்ட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. அப்போ டேயாங்க்கு லைட்டாக கோவம் வருது, உங்களை முறைச்சி பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போது அந்த பக்கமாக பஞ்சு மிட்டாய் கடை போக நீங்கள் டேயாங் என்ன வயன் எனக்கு அது வேணும். எதுடி? இதோ அது அப்படின்ட்டு கை காமிக்க அவங்க வேற கொஞ்சம் தூரமாக போயிட்டுருக்காங்க. ஸோ டேயாங் உங்களுக்காண்டி இங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போய் 2 பஞ்சு மிட்டாயை கொடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்காண்டி வாங்கிட்டு அதே வேகத்தில் திரும்பி வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை ஸ்டன்னாகி தான் பார்க்குறீங்க. என்ன வயன் இப்படி பார்க்குற, இந்தா கேட்டியே, ஐயோ அதுக்கே இப்படி ஓடி போனீங்க, பின்னா அந்த கடை போயிடுச்சுன்னா இது கிடைக்காதுல்ல அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு டேயாங் நினைக்கும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்காண்டி இவ்வளோ எஃபர்ட் போடுறாருல்ல, அதனால இன்னுமே டேயாங்க பிடிக்குது. ஸோ இதுக்கப்புறம் டேயாங் என்ன நம்ம எங்கேயாச்சும் போய் மூவி பார்க்கலாமா? மூவியா? நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து பார்க்கலாமே அப்படின்ட்டு சொல்ல டேயாங்கும் சரின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் 2 பேரும் ஒரு தியேட்டரில் தான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அதுவும் அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு தியேட்டர்னால ஒரு கிளையண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால டேயாங் உங்களுக்கும் அவருக்கும் மட்டும் செப்ரேட்டாக ஒரு இடத்துல புக் பண்ணி அங்கே தான் 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அதில் வேறு லைட் ஆஃப் ஆகிருக்க, யாருமே கணக்குமே தெரிய மாட்டாங்க. நீங்கள் 2 பேர் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கனால தான் உங்கள் 2 பேராலையும் பார்த்துக்க முடியுது. ஸோ அப்படி உட்காந்துட்டு மூவி பார்த்துட்ருக்க டேயாங் மாஸ்கெல்லாம் போட்டுகிட்டே தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ நீங்கள் தான் நல்லா பாப்கார்ன் ஒரு பக்கம், பஞ்சு மிட்டாய் ஒரு பக்கம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்ருக்க. அப்போ அந்த மூவி வேறு செம்ம ரொமான்டிக்கான மூவி போல். ஸோ அதில் வேறு ரொமான்ஸாக வந்துட்டுருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அதை ப்ளஷ் ஆகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் டேயாங்க்கு அங்கேயா இருக்க போது கண்ணு அப்படியே திரும்பி உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு அது வேணும் போல், அதனால அவர் உங்களே பார்க்க நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அதை கவனிச்சிட்டு, என்ன டேயாங் என்னையே இப்படி பார்த்துட்ருக்க? இல்லை வயான், இந்த மூவியில் பாரு அவங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கா எனக்கும் வேணும். டேயாங் விளாடாத டேயாங்,
மூவி பக்கம் தானே வந்தோம், சைலண்டாக பாரு அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் பஞ்சு மிட்டாயை அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ டியாங் அவரோட மாஸ்க்கு கேப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கழட்டிட்டு அவர் சீட்லேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வந்து நீங்கள் சாப்பிட்ட அந்த பஞ்சு மிட்டாய் மேலேயே அப்படியே லிப்ஸை வைக்க நீங்கள் அப்படியே பஞ்சு மிட்டாயை எடுக்கிறீங்க. அப்போது உங்கள் லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணிட்டாரு. அப்போது அந்த பஞ்சு மிட்டாயோட ஸ்வீட்னஸ், உங்கள் லிப்ஸோட ஸ்வீட்னஸ் அப்படின்ட்டு ஒரு செம்மையாக இருக்குது. உங்களை விடாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த தியேட்டர்லேயும் அப்படியே கிஸ்ஸின் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் 2 பேருமே கிஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் கொடுக்குற சவுண்டு கூட மற்றவங்க எல்லாருக்குமே ஒருவேளை இந்த மூவிலேருந்து தான் அப்படி சவுண்டு வருது போல் அப்படின்ட்டு அதை அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்களும் டேயாங்கும் அப்படியே தேட்டரை விட்டு வெளில வர டேயாங் சிரிச்சிட்டே வர்றாரு. ஆனால் நீங்கள் தான் முறைச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க டேயாங்க. ஏண்டி ஏன் இப்படி முறைக்கிற? நீங்கள் பண்ணது இருக்கே, எனக்கு கோவமாக வருது உங்களை பார்க்கும்போது. ஏன் எது கோவமாக வருது? உங்களால் நான் மூவியை நீட்டாக கூட பார்க்கல தெரியுமா? வேணா வாயேன், இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். எதுக்கு? இன்னொரு ரவுண்டு ஓட்டுறதுக்கு தானே, அதெல்லாம் வேணாம், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்ல டியாங்கும் சரின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே வராரு. பார்த்தா இன்றைக்கும் செம்மையாக மழை பெய்யுது. ஸோ மழை பெஞ்சோன்னே அவங்களுக்கு நீங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டது தான் ஞாபகம் வருது. அதே சமயத்தில் டியாங்குக்குமே அதே தான் ஞாபகம் வருது. டியாங், என்ன வையன், உனக்கு என்ன ஞாபகம் வருது இந்த மழையை பார்க்கும்போது? ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம ஃபஸ்ட் டைம் இங்கே தானே நம்ம மீட் பண்ணி நம்ம டேட் பண்ணலாமா அப்படின்ட்டு நம்மளோட லவ்வை இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணி வச்சிச்சு அப்படின்ட்டு சொல்ல நீங்களும் ஆமான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சரி வா ஓடி போகலாம் அப்படின்ட்டு டேயாங் கையை பிடிச்சி மலையிலேயே தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. டேயாங் நனையிறோம் டேயாங், பரவாயில்ல வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் அவரோட காரில் உட்கார வைக்கிறாரு. பாரு நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், எல்லாம் ஒன்றால் தான் டேயாங். பரவாயில்ல வயன் அப்படின்ட்டு அவரும் சொல்ல போட்டேயாங், உனக்கு நான் செப்ரேட்டாக ஒரு டாக்டர் கூட வச்சுருப்பாங்க, ஆனால் எனக்கு அப்படியா? இங்கே எல்லாமே எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது தெரியுமா? ஒரு தடவை டாக்டர் மீட் பண்ண போனால் அவ்வளோதான், பர்ஸே காலியாகிடும், அவ்வளோ காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சோகமாக சொல்ல, ஹே நான் எதுக்கு இருக்கேன்டி வயன், நான் பார்த்துக்கிறேன், நல்லா தான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல டியாங்கும் சிரிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் டியாங் உங்களோட ஹோட்டலில் வந்து காரை ஸ்டாப் பண்ண நீங்கள் சரி ஓகே டேயாங் பத்திரமா வீட்டுக்கு போ, நான் போகிறேன் அப்படின்ட்டு இறங்கிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் டியாங்கும் அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. வயன், என்ன டியாங், எதுக்கு இப்போ இங்கே வரையும் வந்த? இல்லை நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு தான் போகிறேன், பட் நீ தங்கியிருக்க இடம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலல்ல, ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது, நார்மலாக ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இல்லை நான் பார்த்தே ஆவேன் அப்படின்ட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவர் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போயிட்டாரு. நீங்களும் ஐயோ இன்றைக்கி என்ன பிளான் வச்சுருக்கானோ அப்படின்ட்டு தான் நீங்களும் உள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ டியாங், வயன் பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, இப்போ பார்த்துட்டல கிளம்பு அப்படின்ட்டு நீங்கள் டியாங்கை துரத்தி விட தான் ட்ரை பண்ணுறீங்க. பட் அவர் வயன் என்ன வயன், ஆனால் நீங்கள் அவர் அப்படியே பின்னாடிலேருந்து தள்ளிட்டு வந்து டோர் பக்கம் விட்டு போயிடு, அப்படி ஓடி போயிடு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் போய் பெட்டில் உட்காடுறீங்க. அப்போ டியாங் போவாரா என்ன, அப்படியே திரும்பி அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிகிட்ருக்காரு. அப்படியே வர வழியில் அதை ஒரு இடத்துல போட்டுட்ருக்காரு. நீங்கள் டியாங் என்ன பண்ணுற? டியாங் வேணாம் சொன்னால் கேளு. வயன் என்ன வயன், நாம் 2 பேரும் தனியாக இருக்கோம், நீ என்னன்னா என்ன போ சொல்கிற? இதில் வேற செம்மையாக மலையில் வேற நனைஞ்சிட்டோம், கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் தானே அப்படின்ட்டு சொல்லிகிட்டே வர நீங்கள் இல்லை வேணாம் சொன்னால் கேளு டேயாங் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டே பின்னாடி போக டேயாங் வீட்டு வரா. அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி அப்படியே விசாரிச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட வர நீங்கள் அப்படியே தொப்புன்னு பெட்டு மேலே விழுகிறீங்க. அவருக்கு இன்னுமே வசதியாக போச்சு. அவரும் அப்படியே உங்கள் மேலே ஓவராகி என்ன வயன் நீ ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி என்ன அப்படின்ட்டு கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன விடவா போகிறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் 2 பேரும் இப்போது ஹக் பண்ணி தான் படுத்துட்ருக்கீங்க. அதுவும் நீங்கள் 2 பேரும் எந்த ட்ரெஸ்ஸுமே போடலை. ஸோ ஹக் பண்ணி அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ அப்போட்டையாங் அப்படியே உங்கள் தலையை கோதி விட்டுட்டே வயன் என்ன டேயாங், நம்ம 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம லைஃப் லாங் இப்படியே இருக்கணும். கரெக்டு தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்ல, ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை அப்படி இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஐடல்,
உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நான் அப்படியா? நான் இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேன் கேர்ளாக தான் இங்கே வந்தேன். அதுவும் உங்களை பார்க்குறதுக்காண்டி. ஆனால் லாஸ்ட் டைமில் இப்படி வந்து நிற்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்ட்டு கேட்கப்பட்டே உங்களை பார்த்துட்டு, அப்போனா நம்ம 2 பேரும் இப்போ பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறியா? நான் உன்னை அப்படியே கைவிட்டுருவேன்னு நினைக்கிறியா வயன்? இல்லை டேயாங், அப்படி இல்லை. நம்ம ரியாலிட்டியை யோசிக்கலாமே. ரியாலிட்டியில் அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. நாமளே நினச்சா கூட அப்படி இருக்க முடியாது டேயாங் அப்படின்ட்டு சொல்ல டேயாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் ஒரு மாதிரி கோச்சிட்டு போக, நீங்கள் சரி டேயாங் எங்கே போகிற? நான் போகிறேன், உனக்கு தான் மேலே நம்பிக்கையே இல்லையே. டேயாங் நான் அப்படி சொல்லலை அப்படின்ட்டு பின்னாடிலேருந்து டேங்க ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாரு, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, உன் மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குது. இல்லைனா நான் உன் கூட இவ்வளோ தூரம் வந்திருப்பேனா? ஆனால் சொசைட்டி அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டே உனக்கும் இன்னொரு ஐடலுக்கும் ரூமர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இதெல்லாம் எப்படி டேயாங் உன்னோட கெரியருக்கே ஒரு பெரிய பாதிப்பாயிடாதா அப்படின்ட்டு சொல்ல டேயாங் திரும்பி உங்களை ஹக் பண்ணி அவங்க கன்னத்தை பிடிச்சி, இங்கே பாரு வயன், என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, ஆனால் நீ மட்டும் எப்போவுமே என் பக்கத்தில் தான் இருக்கணும். உன்னை நான் யாருக்காண்டியுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ண. ஸோ அப்படியே தான் அந்த நைட்டுமே ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே டேயாங்க நீங்களும் தான் ஹக் பண்ணி பெட்டில் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ டேயாங் ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்ட்டு எழுந்திரிச்சு அவரோட ஃபோனை தான் பார்க்குறாரு. பார்த்தா ஏகப்பட்ட மிஸ்ட் கால்ஸ் மெசேஜஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்டது வந்திருக்கு. ஸோ டேயாங்கும் என்ன இவ்வளோ கால்ஸ் அப்படின்ட்டு அப்படியே அவரோட மேனேஜருக்கு தான் கால் பண்ண. மேனேஜர் அந்த சைட்லேருந்து கத்திட்டு இருக்கான். டேயாங் என்ன டேயாங் பண்ணி வச்சுருக்க? என்னாச்சு மேனேஜர், எதுக்கு இப்போ இப்படி கத்துறீங்க? என்ன ஆச்சா? நீ என்ன பண்ணி வச்சுருக்க? நான் என்ன பண்ணேன்? உன்னை ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு போடான்னு விட்டா நீ பண்ணி வச்சுருக்க வேலை இருக்கே. ஐயோ, என்ன விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திட்டுறீங்களா? ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பாரு, அதில் ஃபுல்லு நீ தான் வைரலாக இருக்க. என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு அவர் அப்படியே சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தா, நீங்கள் அதுக்கப்புறம் டேயாங் ஒன்றா சுற்றிருப்பீங்கல்ல, லைக் தியேட்டர் போகிறது, அம்யூஸ்மெண்ட் பார்க், அது இது அப்படின்ட்டுலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் ஹோட்டலுக்குள்ளே வந்தது, ஒரே ரூம்குள்ளே போனது வரையுமே ஃபோட்டோலாம் லீக் ஆகிருக்கு. அப்போது டேயாங் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாரு. அப்போ தான் கரெக்டாக நீங்களும் எந்திரிச்சிட்டு என்ன டேயாங் அப்படின்ற மாதிரி கேட்க நீங்களும் பார்க்குறீங்க. ஐயோ, நீ அவ்வளோ இது போட்டிருந்தாலும் உன்னை எப்படி டேயாங் கண்டுபிடிச்சாங்க? ஐயோ, என்னால் தான் இப்போ உன் கெரியரே இப்போ ஸ்பாயில் ஆக போகுது. ஐ எம் சாரி டேயாங், இதுக்கு தான் நான் எல்லாம் வேணாம்னு சொன்னேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ டேயாங், வயன் நீ எதுக்கு அழுகிற? இல்லை, என்னால் தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுல. இங்கே பாரு வயன், இதுக்கு காரணம் நம்ம 2 பேரும் தான். நீ மட்டும் முழு பிளேமே எடுத்துக்காத. இப்போ என்ன பண்ணலான் இருக்க? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ரெடி ஆகு அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளில வர, அங்கே தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் நின்றுட்டு அவங்கள 2 பேரையுமே தான் பார்த்துட்ருக்காங்க மாறி மாறி. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது நான் உங்ககிட்ட எதாக இருந்தாலும் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல டேயாங்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே வெளில தான் கூப்பிட்டு வராரு. பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு வெளில தான் அவ்வளோ மீடியாவும் இருக்காங்க. ஸோ டேயாங், ஐயோ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஃபோட்டோ எடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா அவங்க சடன்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களையும் டேயாங்கையும். நீங்கள் அப்படியே டேயாங் பின்னாடி தான் ஒழிஞ்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் புதுசு, டேயாங்க்கு இதெல்லாம் பழசு தான். சொன்னால் அவர் ஏன் இப்படி பண்ணுறீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு கத்திகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக டேயாங்கோட மேனேஜரும் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக தான் இருங்களேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சமாச்சும் கேளுங்க அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சமாதானப்படுத்த. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த மீடியா எல்லாருமே அமைதியாகிறாங்க. அப்போது அந்த மேனேஜர் டேயாங்க சைடில் கூட்டு வந்துட்டு, இங்கே பாரு டேயாங், நான் சொன்ன மாதிரி செஞ்சிடு, அப்போது நம்ம இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். என்ன செய்யணும்? இல்லை, எல்லா பள்ளியும் தூக்கி நீ அந்த பொண்ணு மேலே போட்டுரு. இல்லைனா அந்த பொண்ணு தெரியாதனமாக உன்னைய கூப்பிட்டு வந்துட்டா ரூம்குள்ளே, இது ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மற்றபடி நான் அந்த பொண்ணை டேட்டெல்லாம் பண்ணல அப்படின்ட்டு ஏதாச்சும் சொல்லிட்டேயாங். ஏன்னா அது எப்படி என்னால் பண்ண முடியும்? நான் அந்த பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன். இங்கே பாரு டேயாங், அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இப்போது உன்னோட கெரியரை தான் நீ பார்க்கணும், இதெல்லாம் செகண்டரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ டேயாங் அப்படின்னு சொல்லி டேயாங்கோட மைண்டை அப்படியே நல்லா மேனிப்புலேட் பண்ணி தான் அந்த மேனேஜர் கூப்பிட்டு வராரு. நீங்களும் ஒரு மாதிரி பதட்டமாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ டேயாங் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே மீடியா பக்கம் திரும்ப மேனேஜரும் நம்ம சொன்ன மாதிரி தான் செய்வான் இவன் அப்படின்ற மாதிரி கெத்தாக இருக்கார். ஆனால் டேயாங் உங்கள் கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு,
இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் நான் உண்மையாகவே சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே உண்மை தான். அது எதுவுமே ஃபேக் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் இவ்வளோ ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் மேரேஜும் பண்ணிக்க போகிறேன். இவ என்னோடய ஃபியான்சி அப்படின்ட்டு அப்பயே ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து உங்கள் கையில் அப்படியே மாட்டி விடுறாரு. அது உங்களுக்காண்டி தான் சர்ப்ரைஸாக வாங்கியிருப்பார். ஆனால் இப்படி ஒரு சமயத்தில் உதவுன்னு அவர் எதிர்பார்க்கல. ஸோ அப்படியே ரிங்கை மாட்டி விட்டு அவங்கள அப்படியே எல்லாருக்கும் முன்னாடியே கிஸ் பண்ண. அவ்வளோதான், இங்கே மேனேஜர் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அப்போ இது உண்மைதானா அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ டேயாங் அவருடைய ஏஜென்சியில் தான் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அங்கே அவருக்கு ஹெட்டாக இருக்கவங்களாம் அப்படியே திட்டிகிட்ருக்காங்க. டேயாங்க, ஏன் டேங்க இப்படி பண்ணா, இப்போ பாரு இது எவ்வளோ பெரிய கேஸ் ஆகுது அப்படின்ட்டு செம்மையாக திட்டிகிட்ருக்காங்க. அப்போ டேயாங்கோட மேனேஜர் தான், சார் அவன் ஏதோ தெரியாதமாக பண்ணிட்டான் சார். இல்லை, நான் தெரிஞ்சதை பண்ணேன். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான், நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவரோட முடிவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். இங்கிட்டு மேனேஜர், இங்கே பாருட்டியாங், நீ புரிஞ்சுக்க மாட்டுற. இந்த மீடியாக்காரங்களாம் எப்படி தெரியுமா, இப்போது அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவள் இந்தியாவிலேருந்து வந்த பொண்ணு, உன்னோட பெரிய ஃபேன் அப்படின்ட்டு எல்லாமே இப்போது அவங்க கரைச்சி குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு தான் இது ஆபத்து, சொன்னால் புரிஞ்சுக்கிட்டியாங் அப்படின்ட்டு சொல்ல. ஆனால் டேயாங்கெல்லாம் அதை கண்டுக்கிற மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நாளெல்லாம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே இந்த எல்லாத்தையுமே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரூமர்ஸ் அப்போ வேணால் வேறெல்லாம் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்துடுவாங்கல்ல. ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேயாங்கோட விஷயத்தையுமே எல்லாருமே மறந்துட்டுருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னென்னா, டேயாங்கும் அதுக்கப்புறம் நீங்களும் வயன் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பொண்ணை, அதுவும் ஃபேனான அந்த வயனை டேயாங் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸே ஆர்டிக்கலில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை கேட்டு எல்லாருமே மறுபடியும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்க எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போது கிராண்டாக உங்களுக்கும் டேயாங்க்கு தான் அழகாக மேரேஜ் நடக்குது. இப்போது ஹேட்டர்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாருமே உங்கள் 2 பேரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் ஜாலியாக சிரிச்சுட்டே டேயாங் கூட ஹாப்பியாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. அப்போ டேயாங்கு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு, நீங்களும் சிரிச்சுட்டே கிஸ் பண்ண. அதுக்கப்புறம் டேயாங் உங்களை அலைக்க தூக்கிக்கிட்டு, அதுவும் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு, கொஞ்சம் கூட யாரையுமே கண்டுக்காமல் அங்கேருந்து குடுகுடுன்னு உங்களை இழுத்துட்டு ஓடிட்டுருக்காரு. என்ன டேயாங் பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ இவன் இருக்கானே அப்படின்ற மாதிரி தான் சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா, என்ன மாப்பிள்ளை இப்படி தூக்கிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஸோ டேயாங் அவங்களை குடுகுடுன்னு கூப்பிட்டு வந்து அங்கேயே ஒரு ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் அப்படியே அவங்கள கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் டேயாங் வேணாம் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே சொல்ல, டேயாங் கேட்பாரா, அப்படியே ரூம்குள்ளே கூப்பிட்டு போய் டோரை லாக் பண்ணுறாரு. ஸோ அதோடைய தான் இந்த ஒன் ஷாட் ஒரு ஹாப்பி என்டிங்காக இங்கே முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.